கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். கண்டிப்பாக இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அந்த கதையில் ஒரு சின்ன டைம் ட்ராவல் இருக்குது. வாங்க டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பெட்டில் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹீரோயின் ஹீரோவோட முகத்தை பார்க்குறா. அவனோட முகத்தை பார்த்த உடனே கியூவா இந்த விளங்காதவன் கூட நான் எப்படி அப்படின்னு இவ ஆனு கத்திக்கிட்டு எந்திரிக்க பார்த்தா எல்லாமே கனவு தான். இப்போ இவன் டக்குன்னு எந்திரிச்சு இந்த உலகத்துல எனக்கு யாரு பிடிக்காதோ அவன் கூட எப்படி இப்படி ஒரு கனவு வந்துச்சு, சேச்சா இந்த உலகத்துல ஆம்பளைங்களே இல்லாட்டி பரவாயில்ல, அவனை மட்டும் நான் கட்டிக்க மாட்டேன், இந்த கனவை நினைச்சாலே அசிங்கமா இருக்கு அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் கூட தான் அவன் ஒன்னா இருந்த மாதிரி கனவு வந்திருக்கு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ராட்சசியை யாரு கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சிறந்த பார்த்தவனா அவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, ஏண்டா உங்க 2 பேரோட ஃபேமிலியுமே பரம்பரையா ஃப்ரெண்ட்ஷிப்பான ஃபேமிலி, அப்படிப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு நீங்க 2 பேரும் எளிய புண்ணியமா இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது என்னமோடா அவளை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்ல, இவனை பார்த்தீங்கன்னா ஏண்டா ஒருவேளை உலகத்துல ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா, அதுவும் வெண்ணு மட்டும் தான் இருக்கா, நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க. அப்படின்னா நான் தூக்க மாட்டிட்டு தொங்கிடுவேன், அவளை கல்யாணம் பண்றதுக்கு பதிலாக நான் காலம் பூரா கன்னியாவே இருந்துருவேன் இவ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டுல இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு செக்யூரிட்டி ஆளு ஒரு குட்டி பையனை கூட்டிட்டு வரான். இப்போ அவனை கூட்டிட்டு வந்து இந்த பையன் உங்களோட பையன் தான் சொல்லிட்டு இருக்க. என்னது என்னோட பையனானே இவ கேட்கிறான். ஆமா மேடம், ஐடி கார்டில் அப்படிதான் இருக்கு, நீங்க அம்மான் இருக்கு, அப்புறம் கியூ அப்படின்றவர் அப்பான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இவர் இப்படி சொல்லிட்டு இருக்க. அந்த குட்டி பையனை பார்த்தீங்கன்னா, ஆமா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருக்க. என்னது அம்மாவானு இவ அழுக ஆரம்பிச்சிரா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கார் ரேஸ்ல தான் இருந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கொஞ்சம் ஃபேமஸான ஆளு, அவனுக்குன்னு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ அவன் கார் ரேஸ்ல ஓட்டி முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. அவளை பார்த்தோன்னா அங்கே உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சரியான எனிமீஸ். இவ இதுக்காக இங்கே வந்தா பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்தாள் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் வந்து தலடன்னு சொல்லி இவ ஹீரோவை கூட்டிட்டு தனியாக வந்துடுறா. இப்போ இவ ஹீரோ கிட்ட என்ன கேட்குறானா, டே உனக்கு ஜின்னு ஒரு பையனை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க. எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட ஃபோட்டோவை எடுத்து காட்டா. இந்த பையன் தான் கண்ணு திறந்து பாரு அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் உன்னோட பையன் தான், பார்க்கறதுக்கு உன்ன மாதிரியே இருக்கான், பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியமா, மண்டியில அடிக்கடி பட்டுச்சுன்னா போய் எங்கேயாவது டாக்டரை பாரு நீ போக பார்க்க. எங்க பாரு அவன் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கான், அவன் 2031 பிறந்தானா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் அந்த குழந்தைகிட்ட விசாரிச்சு நீ ஒரு ஃபிளாஷ்பேக்கை தான் சொல்லிட்டு இருக்கான். அந்த குழந்தை வீட்டில் அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன கேட்டிருப்பானா, செல்லம் நீ எப்போ பிறந்த அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமா நான் 2031 ஜூன் 17 பிறந்தேன். அப்பா எப்பவும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு, ஆனா இப்போ அப்பாவை காணோம், நான் அப்பாவையும் மிஸ் பண்றேன் உங்களையும் மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிருப்பா. அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஃபியூச்சர் இவன் தானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, எங்க பாரு இந்த குழந்தையோட முகத்தை பாரு, அப்படி பாக்குறதுக்கு ஒண்ணு மாதிரி இருக்கா பாருன்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் நீ ஏதோ ஏஐல போட்டோ கிரியேட் பண்ணிருக்க, சும்மா என்ன ஏமாத்தாம பொடின்னு சொல்லிட்டு இவன் போக பார்க்க. அவளை பார்த்தீங்கன்னா கையோட ஹீரோவோட முடிய பிடிங்கிட்டு போயிடா. அட விளங்காதவளே என்ன இப்படி பிடிங்கிட்டு போறா அப்படின்ற மாதிரி அவன் ஷாக் ஆயிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வரான். ஏண்டா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா, அவன் அடிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க. கிட்டத்தட்ட அடிச்சிட்டாடா, சரியான பைத்தியக்காரி அப்படின்னு ஹீரோ திட்டிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் விடிஞ்ச கையோட ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வர. குட்டி பையன் தான் கதவையை ஓப்பன் பண்ணுறான். அப்பா அப்படின்னு சொல்லி ஓடி வந்துட்டு இருக்க. எனது அப்பனா யாருக்கு யாருடா அப்ப, எனக்கு 24 வயசு தான் ஆகுது, இன்னும் நான் கன்னித்தன்மையோட தான் இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த ஹீரோயின் தான் வரா. இப்போ அவளை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு என்ன பிடிக்கல அம்மாவுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. எங்க பாரு ஜின் நீ போய் உள்ள விளையாடு, அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் தனியாக பேசிட்டு வரேன்னு சொல்ல குட்டி பையனை உள்ள ஓடிடுறான். இப்போ இவ கையில் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சுட்டு, இது எனக்கும் குழந்தைக்கான ரிப்போர்ட்டு, இது உனக்கும் குழந்தைக்கான ரிப்போர்ட்டு, இந்த குழந்தை நம்மளோட குழந்தையா இல்லையான்னு இப்போ தெரிஞ்சு போயிருன்னு இவ டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்க. சரிவா ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் வாய முடிட்டு நீ ஓப்பன் பண்றா அப்படின்னு இவ ஹீரோவோட ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்க. இந்த சைடு ஹீரோமா அவளோட ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறான். பார்த்தா அந்த குழந்தை அவங்களோட குழந்தை தான் இருக்கு. அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு என்னால் இதை நம்பவே முடியலன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இப்ப குழந்தை பிறந்துச்சு, இந்த குழந்தைய காரணமா வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை வந்தா தூக்க மாட்டிட்டு தங்கிடுவேன்னு சொல்ல, நான் மட்டும் என்னவா, எனக்கு என்ன உனக்கு கட்டிக்கணும்னு ஆசையா, உன் முகரை பார்த்தாலே எனக்கு வாந்தி வரும், எனக்கு மட்டும் என்ன உன் பேரை கேட்டாலே வாந்தி வரும், உன்னை கட்டிக்கிறதுக்கு காமலா கயிறு வாங்கி தொங்கிடலான்னு இவங்க 2 பேரும் அவங்கள பத்தி மாறி மாறி கழி ஊத்திட்டு இருக்காங்க.
இன்னைக்கு உன்னை பார்க்க வந்ததா என் வாழ்க்கையிலே மோசமான நாள். இதுல ஒரு குட்டி பையனை கூட்டி வந்து என்னோட பையன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த குட்டி சத்தம் என் பையன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இதுக்கு குட்டி பையன் தான் வரான். அம்மாவும் அப்பாவும் ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? அம்மா பார்க்க நான் தேவையில்லையா? இதுல என்ன வேற குட்டி சத்தன்னு சொல்றீங்கன்னு குட்டி பையன் கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்க பாரு செல்லம், அம்மாக்கும் அப்பாவுக்கும் பேச வேண்டியது நிறைய இருக்கு, நீ உள்ள போய் தூங்க அப்படின்னு சொல்லி இவ குட்டி பையனை அனுப்பி வச்சிட்டு இருக்க. அவனும் அந்த இடத்த விட்டு போறான். இப்ப அவை போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கும் ஃபியூச்சர்ல கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம நிம்மதியாவே இல்ல, சந்தோஷமாவே இல்ல. அதனாலதான் நம்மளோட குழந்தைய ஃபியூச்சர்ல இருந்து கடவுள் இங்க அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி பண்ண தப்ப இதுக்கு அப்புறமா பண்ணக்கூடாது. கரெக்டான்னு சொல்ல ஹீரோவும் ஆமான்னு மண்டையாட்டிட்டு இருக்கான். இங்க பாரு, இதுக்கப்புறம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க கூட கூடாது. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம 2 பேருக்கு நல்ல எந்த ரிலேஷன்ஷிப்பும் வராதுன்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க அந்த இதுக்கு குட்டி பையன் தான் வரான். அப்பா அம்மா எனக்கு தூக்கம் வருது, எப்போதும் போலேன்னு வந்து தூங்க வைங்கன்னு சொல்லிட்டு இருக்க. எனது எப்போதும் போலவான்னு 2 பேரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 3 பேரும் ஒரே பெட்ல ஒன்னாதான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுமடாது அப்படின்ற மாதிரி பார்க்க குழந்தையோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணாதுன்னு ஹீரோ கண்ணாலேயே பேசிகிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா சரி செல்லம், நீ அமைதியாக தூங்கு, அப்பாவும் அம்மாவும் கூடவே இருக்கோம் அப்படின்னு சொல்ல அவனும் அமைதியாக படுத்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் எல்லாரும் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்க. பையன் அந்த பக்கம் கிடக்குறான், ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கா. அது பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆகிட்டு ஐயோ என் எதிரியை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கேனே, என்ன பண்ணி தொலைது, எல்லாம் தலையெழுத்து, ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கே அப்படின்னு இவன் டக்குன்னு எந்திரிக்க ஹீரோயின் கண்ணை முழிச்சிடறா. ஆஹா, இவனையா கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும் அப்படின்ற மாதிரி இவ திருன்னு முழிக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு அவன் ஓட பின்னாடியே இவ்வளோ ஓடி போயிடா. என்னாச்சு அம்மா பார்க்க 2 பேரும் இப்படி ஓடி போறாங்க அப்படின்ற மாதிரி குட்டி பையன் முழிச்சிட்டு இருக்கான் இவங்க ஓடி போறதை பார்த்து. இப்போ அவங்க 2 பேரும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா உன்னோட குழந்தைய நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்ல குழந்தைய பார்த்துக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, அதனால நீயே பார்த்துக்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சாருக்கு ரேஸ் விளையாடலாம் டைம் இருக்கு, உன் சொந்த குழந்தைய பார்த்துக்க டைம் இல்லையா அப்படின்னு இவ கேட்க. இவனை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேலைக்காரியை கூட வைக்கக்கூடாது, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குல்லன்னு சொல்ல எங்க பாரு, உனக்கு எனக்கு குழந்தை இருக்குன்னு வெளி உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நம்ம 2 பேரையும் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண வைப்பாங்க. குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. இப்போ நம்ம வயசை கால்குலேட் பண்ணி பார்த்தா நான் 18 வயசுல குழந்தை பெற்றிருக்கேன், நீ 19 வயசுல அப்பா இருக்க, வெளியே தெரிஞ்சா காரி துப்புவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப என்னதான் பிளான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு தெரியல, ஒரு வேலை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் பிளான்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நான் தூக்க மாட்டேது தொங்கிடலான்னு ஹீரோ சொல்றான். இப்ப என்ன பாத்தீங்கன்னா எங்க பாரு, நம்ம 2 பேரோட சண்டையில குழந்தையோட ஃபீலிங்ஸை நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது, குழந்தை கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிடுறா. இப்போ இவ ஹீரோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவ ஃப்ரெண்டுக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. அவளை பாத்தீங்கன்னா நைட்டு கிளப்புக்கு வாடி அப்படின்னு சொல்ல வந்துட்டா போச்சுன்னு இவ ஜாலியா சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட கிளப்புக்கு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல இவளோட ஃபியான்சி தான் இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபியான்சி கூட இருக்கா. இப்போ அவன் ஹீரோயினை பார்த்தவொடனே அவகிட்ட பேசலான்னு வர இன்னொரு பொண்ணு வந்து அவனோட கையை பிடிக்கிறா. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தள்ளி போட அப்படின்ற மாதிரி இவ விலகி நின்றுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டுங்களும் பின்னாடி தான் நிக்கிறானுங்க. அவனுங்க 2 பேரும் இவ்வளவு பார்த்து கலாய்ச்சிட்டு இருக்க. இவ்வளவு பார்த்தீங்கன்னா என்ன வளைஞ்சு போன ரோடு இங்க நிக்குது அப்படின்னு சொல்லி கேட்க அந்த வளைஞ்சு போன ரோட ஒன்ன மாதிரி ஒரு மனுஷி தான் போட்டிருப்பான்னு ஹீரோ கலாய்ச்சிட்டு இருக்க. 2 பேரும் கண்ணாலேயே முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு இவ வந்துட்டு இருக்க. பின்னாடியே ஹீரோவும் வந்துடுறான். டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, உன் பிள்ளைய பாத்துக்காம நல்லா ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொல்லி கேட்க அவன் எனக்கு மட்டும் புள்ள இல்ல உனக்கு தான் புள்ள, உன் குழந்தைய நீ தாண்டி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. அதுதான் நானும் சொல்றேன், உன்னோட பையனை நீ தான் பாத்துக்கணும்னு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த சைடு இந்த ஃபியான்சியை தான் காட்டாங்க. அவன் கூட ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா உன் ஆள்தான் போயிட்டால, அவ போனதுக்கு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி அவன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு மறுபடியும் இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா குழந்தைய தனியாக விட்டுட்டு வந்திருக்க. நைட்டில் பயந்து எந்திரிச்சானா என்ன பண்ணுவ, அவனை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்ல உன்னோட பையன் தானே, குழந்தைங்களுக்கு அம்மா தான் ரொம்ப முக்கியம், நீ போய் பார்த்துக்கன்னு சொல்ல உன் பிள்ளைய நீ தாண்டா பார்த்துக்கணும்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு குழந்தை தான் கால் பண்ணான். இப்போவே கால் பண்ணி அப்பா எனக்கு பயமா இருக்குன்னு ஆன்னு கத்திட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா 2 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. அவனை பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா என்னை தனியாக விட்டுட்டு எங்கே போயிட்டீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு இவன் அழுதுட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா ஐயோ டேய் கத்ததடா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கேட்ட போது வம்பு வந்துட போதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோக்கு ஒரு உதவியை போட்டுட்டு உன் குழந்தைய சமாதானப்படுத்துறான்னு சொல்ல ஹீரோவை பார்த்தீங்கன்னா இங்க பாரு செல்லம் அழியக்கூடாது, அப்பா அவனுக்காக ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ குழந்தைக்காக கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப பார்த்தீங்கன்னா குழந்தை பயப்படாம இருக்கன்னா அம்மா அப்பா கூடவே இருக்கணும், இங்க வந்து பக்கத்துல உட்கார அப்படின்னு சொல்ல இது பக்கத்துலயா என் கற்ப சூறையாட போறியான்னு இவன் கேட்டுட்டு இருக்க. இவன் நினைப்புல தீய வைக்க அப்படின்ற மாதிரி இவ பார்த்துட்டு 3 பேரும் ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் குழந்தை
குழந்தை பக்கத்துல படுத்து குழந்தைய தூங்க வச்சிட்டு இருக்க. குழந்தையும் தூங்கிடுது. அப்பாடா ஒரு வழியா தூங்கிட்டான்னு இவன் எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. இவன் மைண்ட்ல ஹீரோ கூட இவன் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற மாதிரி இருக்கு. ச்சே, இன்னைக்கு இப்பெல்லாம் தோணிட்டு இருக்கு. அவன் கூட நான் வாழ்றது கனவுல கூட நடக்காது. ஐயோ கடவுளேன்னு இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்தேன்னு இவ புலம்பிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ தூங்கிட்டு இருக்க. குட்டி பையன் ஹீரோவே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ டக்குன்னு கண்ண முழிக்க இவனை பார்த்து பயந்துடுறான். ஏன்டா அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா நான் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன், என்னை குளிக்க வைக்கணும் வாங்கன்னு சொல்ல, நீயே போய் குளிச்சுக்கடான்னு ஹீரோ சொல்கிறான். எனக்கு 5 வயசு தான் ஆகுது, என்னால் எப்படி என்னை குளிக்க வைக்க முடியும், நீங்கள் தானேப்பா குளிக்க வச்சாங்கன்னு சொல்ல, சரிச்செல்லாம் கவலைப்படாத அப்பா கூட்டு போறேன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு அவனோட கம்பெனில இருந்து தான் கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா தான். ஏண்டா லூசு பயலே, 2 நாளாக கம்பெனிக்கே வராம நீ பாட்டுக்கு எங்கே சுற்றிட்டு இருக்க, சீக்கிரமா கம்பெனிக்கு வா, முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்ல ஹீரோவோ சரின்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா அவனை கம்பெனிக்கு கூட்டிட்டு போறேன் ஓகேவான்னு சொல்ல இவனும் ஓகேன்றான். இப்போ ஹீரோ அவனே அவனோட குழந்தைக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு இருக்க. அவனுக்கு மறுபடியும் அவங்க அப்பா தான் கால் பண்றாரு. டே டைம் ஆயிடுச்சு, கம்பெனிக்கு வரியா இல்லையா, உன் காலை முடிச்சு போடவா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி சரி வர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தீங்கன்னா செல்லம் நம்ம கம்பெனிக்கு போறாங்க, யாருக்கிட்டே நீ பேசக்கூடாது ஓகேவான்னு சொல்லி குட்டி பையனுக்கு மாஸ்க் தொப்பியெல்லாம் போட்டு கம்பெனிக்கு தான் கூட்டிட்டு வரான். ஏன்னா குழந்தையோட முகம் பார்க்கறதுக்கு அப்படியே ஹீரோவோட முகம் மாதிரியே இருக்கும். இப்போ ஹீரோ இப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அவங்க அப்பாவை பார்க்குறான். அவங்க அப்பாவை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா குழந்தைய கூட்டிட்டு தனியாக வந்துடுறான். அப்பா எதுக்காக தாத்தாவை பார்த்த உடனே ஓடி வரீங்க, நான் தாத்தா கிட்ட போய் பேசியிருப்பேல அப்படின்னு சொல்ல, எனது தாத்தாவா, இந்த விஷயம் தாத்தாக்கு தெரிஞ்சா என்ன உசுரோட எரிச்சிருவான்டா, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, நான் மீட்டிங் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் நீ இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஹீரோ குழந்தைய தனியாக விட்டுட்டு மீட்டிங் ரூமுக்கு தான் வரான். இப்போ ஹீரோ மீட்டிங் ரூமில் உட்காந்துட்டு குழந்தைய பற்றியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ஏண்டா மீட்டிங் அங்கே நடந்துட்டு இருக்கு, ஓ மைண்ட் ஃபுல்லாக எங்கடா இருக்குன்னு அவங்க அப்பா ஹீரோவை பிடிச்சி திட்ட. இந்த சைடு ஹீரோ குழந்தைய பார்க்குறான். பார்த்தா ஹீரோவோட குழந்தைக்கு சூச்சு வந்திருக்கும் போல. ஐயோ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அவை ஓடிட்டு இருக்க. ஹீரோ அதை பார்த்துடுறான். ஆஹா இவன் வேற எங்கே போறான்னு தெரியலையே அப்படின்னு வச்சுட்டு ஹீரோவை பார்த்தீங்கன்னா அப்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனை பின்னாடியே வந்துட்டு இருக்க. இந்த சைடு கப்பலில் உள்ளவங்க குழந்தைய பார்த்துடுறாங்க. அந்த குழந்தை பார்க்கறதுக்கு நம்ம பிரசிடென்ட் சாரோட பையனோட முகம் மாதிரியே இருக்கு, ஒருவேளை இது அவரோட குழந்தையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி அங்கே உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து குழந்தைய பிடிச்சிடறான். ஏண்டா மாஸ்க்கு கழட்டக்கூடாது தொப்பி கழட்டக்கூடாதுன்னு சொன்னேன்ல, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிருப்போதுன்னு ஹீரோ குழந்தைய தூக்கிட்டு ஓடலான்னு பார்க்க கரெக்டாக அவங்க அப்பா கிட்டே மாட்டிடுறான். இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா யாரோட குழந்தைடா அது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா இது என் ஃப்ரெண்டோட குழந்தை, ஒரு எமர்ஜென்சியா அதனால தான் குழந்தைய தூக்கிட்டு வந்தேன், நான் அப்புறமா வந்தவங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு ஓட அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இவன் என்ன வீட்டு வேலையை பார்க்க சொன்னா ஊர் வேலையை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறான். அதை பார்த்தவொடனே குழந்தைய பார்த்தீங்கன்னா அப்பா எதுக்காக தாத்தாவை பார்த்தவொடனே ஓடி வந்தீங்க, நான் தாத்தா கிட்ட பேசணும்ப்பா அப்படின்னு சொல்ல, தாத்தாவா, தாத்தா கிட்ட பேசுறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகணும்டா, இப்போ பேசணும்னு வச்சுக்க, உனக்கு மட்டும் கிடையாது எனக்கும் சேர்த்து கம்பளே அடிவிலும், அப்பா சொல்கிறத மட்டும் கேளு தங்கம் அப்படின்னு சொல்ல, சரிப்பா கேட்குறேன், எனக்கு அம்மா கிட்ட பேசணும் போல இருக்கு, ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோனுக்கு தான் கால் பண்ணான். அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன சொல்ல உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா என்ன பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வாங்கம்மான்னு குழந்தை சொல்ல இவ்வளோ வரேன்னு சொல்லிடுறா. இப்போ எப்படியே கட் பண்ணால் ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் தான் வந்து கதவை தட்டிட்டு இருக்கா. இப்போ அவளை பார்த்தோம்னா இவ கதவை சாத்தலான்னு பார்க்க, எங்கடா சாத்த பார்க்குற, நான் என் குழந்தைய பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்ல, எவ்வளோ தைரியம் தான் பர்மிஷன் இல்லாமல் வீட்டுக்குள்ள வருவேன், வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்ல, அவன் என்னோட குழந்தை பார்க்கறதுக்கு எல்லாருமே இருக்கு போடான்னு சொல்லிட்டு இவ உள்ள வந்துட்டு இருக்க. இது நான் இல்லாமல் குழந்தை பித்த மாதிரி பேசிட்டு போறா பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். இப்போ குட்டி பையன் இவ்வளோ பார்த்தவொன்னே, அம்மா அப்பா என்ன கம்பெனிக்கு கூட்டு போனார் தெரியுமா, தாத்தாவை கூட பார்த்தோம், ஆனால் தாத்தா கிட்ட பேசவே விடலம்மா, என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி வத்தி வச்சவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, டே மகனே வந்த வேலை முடிஞ்சிருச்சா, அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இவன் முறைச்சிக்கிட்டே ஹீரோ கிட்ட வந்துடா. உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்காகடா கம்பெனிக்கு கூட்டு போன, உன் முகச்சாடையை உரிச்சு வச்சிருக்கா, யாரை பார்த்தாலும் அவன் உன்னோட பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உன்னை நீ கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்ப அவனை எதுக்கு கூட்டு போன அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க பாரு இந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு, குழந்தைய பாத்துக்கிறதுக்காக வேலைக்காரங்களை அரேஞ்ச் பண்ணிருக்கேன், அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்ல, ஏண்டா வேலைக்காரங்க மூலமா வேற யாருக்காவது வெளியே தெரிஞ்சா என்ன ஆகுறது, நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்ல, வேலைக்காரங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் குழந்தைய பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு, அதனால நீ எதை பத்தி கவலைப்படாத, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணா அது ஒண்ணுதான் வழின்னு சொல்லிட்டு இருக்க, பிரச்சனையை சால்வ் பண்ணேன்னு புதுசா பிரச்சனையை இழுத்துக்காத, என்னால உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு இவ சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோவா அவ கூட சண்டை போடுறான். இவங்க இப்படி சண்டை போடுறத பார்த்த உடனே குட்டி பையனை பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே வந்து, அம்மா அப்பா 2 பேரும்
இப்படி சண்டை போடுறீங்க? 2 பேரும் டைவர்ஸ் வாங்க போறீங்களா? உங்களுக்கு நான் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. இல்லை செல்லம், நாங்கள் 2 பேரும் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம், நீ எதுவும் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்ல. இல்லைம்மா, நீங்கள் 2 பேரும் வர வர வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க, என் மேலே பாசமே இல்லாத மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டில் என்னோட ஃபோட்டோ ஒன்று கூட இல்லை, உங்களோட ஃபோட்டோவே இல்லை, நீங்கள் 2 பேரும் பெரிய போறீங்க தானே அப்படின்னு சொல்லி அவன் அழுதுட்டு இருக்க. ஐயோ தங்கடி, தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, நான் உங்கள் அம்மாவை ரொம்ப காதலிக்கிறேன், எங்க பாத்தியா செல்லன்னு இவன் ஹீரோனை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோனை குட்டி பையனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, சரிப்பா நீங்கள் சொல்கிறத நம்புறேன், இதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே சண்டை போடக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும், ஓகேவான்னு சொல்ல அவனும் ஓகேன்றான். இப்போ குட்டி பையனை சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் இவனை பார்த்தீங்கன்னா, ஏண்டி ஊரில் உள்ள பிரச்சனை பார்த்தாதுன்னு இவனை சமாளிக்கிறதா பெரிய பிரச்சனையா இருக்குன்னு இவன் கட்டி பிடிச்சிட்டே பேசிட்டு இருக்க. தள்ளிப்பட விளங்காதவனே அப்படின்னு இவன் ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுறா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குழந்தை கூட போய் ஜாலியாக விளையாடிட்டு இருக்க. ஹீரோ அவளை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த குழந்தை எப்படி ஃபியூச்சர்லேருந்து இங்கே வந்தான்? ஒருவேளை ஃபியூச்சரில் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோ? நான் இவளை காதலிச்சேன் நானே ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா குழந்தை கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா. இப்போ அவளை பார்த்தவொன்னே சச்சா நினைச்சாலே எனக்கு தூக்க மாட்டணும் போல இருக்கே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹீரோ அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா வேலைக்காரங்க கூட தான் பேசிட்டு இருக்கான். அவனோட குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக புதுசாக ஒரு வேலைக்காரங்களை வேலைக்கு வச்சிருக்கா இல்லையா, அவங்க கூட தான். இங்க பாருங்க, குழந்தைய பற்றி யாருக்கிட்டே நீங்க மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு குட்டி பையன் தான் வரான். அவனை பார்த்தவொன்னே ஹீரோ குட்டி பையனை கூப்பிட்டு ஆன்ட்டியை இன்ட்ரோ கொடுக்கலான்னு பார்க்க, குட்டி பையன் ஆன்ட்டியை பார்த்தவொன்னே, ஆன்ட்டியை நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா, உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னா ஆன்ட்டியோட பேரை சொல்ல இவன் இப்படி கூப்பிட்டதை பார்த்தவொன்னே அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோ குட்டி பையனை கூப்பிட்டு தனியாக வந்துடுறான். ஏண்டா இந்த ஆன்ட்டி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா, சின்ன வயசுலேருந்து இவங்க தானே என்னை பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், எனக்கு இந்த ஆன்ட்டியை ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்போ குட்டி பையனை பார்த்தீங்கன்னா அப்பா ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். அம்மா இன்னைக்கு நான் நல்ல பிள்ளையா நடந்துக்கிட்டே தெரியுமா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த சைடு ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளோட ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க. ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வந்ததை பார்க்குறா. இந்த விளங்காத வேதிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுறா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா குட்டி பையன் தான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அந்த மெசேஜ் பார்த்தவொன்னே ஐயோ இந்த குழந்தை எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே, எனக்கும் அவனுக்கும் சுத்தமாக பிடிக்காது, அப்படி இருக்கிறப்ப குழந்தை எங்கேருந்து வந்துச்சுன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆமாச்செல்லாம் அம்மாவனை ரொம்ப மிஸ் பண்ணேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு குட்டி பையனு ஹீரோன் கூட மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங்கில் இருந்துட்டு இருக்க. ஹீரோ அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். என்னது இவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருக்கான் உங்கள் ஆத்தாளுக்கு அப்படின்னு இவன் ஓப்பன் பண்ணி பார்க்க, அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிஸ் பண்ணி ஐ லவ் யூ சொன்னது இருக்கு. அதான் அங்கே உள்ள எல்லாரும் கேட்ட உடனே ஹீரோ டக்குன்னு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அப்பா அதுக்கு மேலே ஷாக் ஆகிறாரு. இப்போ இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. ஏண்டா நீ ஏதோ ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரிலேஷன்ஷிப்லலாம் இல்லை, குழந்தை தான் பேத்துக்கிட்டேன், சொன்னா நம்புவாரா அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்க. அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா, எங்க பாருடா இந்த வயசுல காதலிக்கிறதெல்லாம் சகஜமான விஷயம் தான், அதுக்காக மீட்டிங்லலாம் என் மானத்தை வாங்காத, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல. அப்பா அது ஏதோ ராங்கான மெசேஜ், நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல. சரி நீ வைக்கப்படுற நல்லாவே தெரியுது, பார்த்து கவனமாக லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த இடத்த வீட்டு போக இந்த சைடு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட தான் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மா என்ன செய்றாங்கன்னா, ஏமா உனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம், அந்த பையன் கூட நீ க்ளோஸாகவே இருக்க மாட்டேங்கிற, ஒருவேளை இந்த பையனை பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்ல, அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்ல. ஆமாம் என் வாழ்க்கையை நீங்கள் தானே முடிவு பண்ணுறீங்க, அப்புறம் இதுக்காக என்னோட பெர்மிஷன் கேட்குறீங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்க. உன் வாழ்க்கை உன்னோட கையில் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம், எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுமா பார்த்துக்கிறேன், ஒருவேளை உனக்கு வேற ஏதாவது பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்க. இவங்க இப்படி கேட்டவுடனே இவ கண்ணு முன்னாடி ஹீரோவோட முகம் தான் வருது. அம்மா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஒருவேளை அப்படி இருந்தால் அவங்க கிட்ட சொல்கிறேன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனோட வீட்டில் ஒரு முக்கியமான பார்ட்டி நடந்துட்டு இருக்க. அந்த பார்ட்டிக்கு ஹீரோவோட ஃபியான்சி, ஹீரோவோட அப்பான்னு எல்லாரும் இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா இவ்வளோ பார்த்தவொன்னே, நல்லா இருக்கேம்மா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல. நல்லா இருக்கேன் அங்கிள்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனோட ஃபியான்சி பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணுக்கு சிக்னல் காமிச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு இவனுக்கு ஏதோ தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்து மறைச்சிக்கிட்டே, காலையில் ஒரு வீணா போன வாத்தை பார்த்தேன் அங்கிள், அந்த வாத்தை பார்த்ததுலேருந்து எனக்கு நாளே விளங்கலை அப்படின்ற மாதிரி இது ஹீரோவையே திட்டிட்டு இருக்கு. என்னையாடி திட்டுன்னு ஹீரோவும் கண்ணாலே மறைச்சிட்டு இருக்கான். இவனுங்க 2 பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கத அந்த பார்ட்டியிலேருந்து இவளோட அப்பா ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்படியே இருந்தால் இவனை மாட்டி விட்டுருவான்னு அவன் தனியாக வந்து நின்றுட்டு இருக்க. அவன் கூட ஒரு பொண்ணு பேசுறதுக்காக வரா. இப்போ இந்த பொண்ணு வந்து உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க. எந்த மாதிரி பொண்ணா, நீ எதுக்காக இந்த மாதிரி கேள்வி கேட்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என் மனசில் வேற ஒரு பொண்ணு இருக்கா, என் கூட பேசி என்னோட டைம் வேஸ்ட் பண்ணதை இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல அந்த பொண்ணு சோகமாக அந்த இடத்த விட்டு போயிடுறா.
இப்போ அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோவை பார்க்க இவதான் வரா. என்னப்பா இப்படி வர்ற பொண்ணெல்லாம் துரத்து விட்டா காலம் பூரா நீ சிங்கிளா தான் இருக்கணும்னு சொல்ல, அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு இவங்க பேசிட்டு இருக்க. அந்த இதுக்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வரான். அவனை பார்த்தோன்னே இவன் ஹீரோவை கூட்டிட்டு தனியா வந்துடா. உன் ஃப்ரெண்டு அந்த இடத்துல நிக்கிறான், நம்ம 2 பேரை பார்த்தான்னு வச்சுக்க கண்டிப்பா ஊரெல்லாம் பரப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப க்ளோஸா நின்றுட்டு இருக்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா இவ்வளே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இங்க கூப்பிட்டு வந்தேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வா போலான்னு 2 பேரும் வெளியே வந்துட்டு இருக்க. வந்து பார்த்தா வெளியே அவளோட ஃபியான்சி அந்த பொண்ணு கூட ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணை கூட்டிட்டு ஏதோ ரூமுக்குள்ள போயிட்டு இருக்க. அதை அவங்க 2 பேரும் பாத்துடுறாங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் கையும் கழுவுமா பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பத்தி நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு இவ சொல்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஃபியான்சியை கூப்பிட்டு எப்போதும் வழக்கமாக வர கிளப்புக்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்போ அவ இப்படி வந்துட்டு இருக்கா. அதை ஹீரோ பார்க்குறான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி ஒன்னா பார்த்தோன்னே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இவளை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு, வாடா போலான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கும் லைட்டாக பொறாம வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சைடு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவன் ஃபியான்சி கூட சரக்கு அடிச்சிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன், நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் போக பின்னாடி அந்த பொண்ணும் வந்துடுறான். அவளும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் போல. இப்போ அவங்க 2 பேரும் தனியா ரூமுக்குள்ள போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் கூட்டிட்டு அவங்க இருக்க ரூமுக்குள்ள வந்துடுறா. வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அவங்க பண்ற எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்க. பின்னாடியே ஹீரோவும் வந்துடுறான். ஆஹா இவன் நல்ல பிளான் தான் போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் என்கேஜ்மெண்ட் ரிங்கை கழட்டி போட்டு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போக பார்க்க, எங்க பாருவேன் தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு இவன் சாரி கேட்டுட்டு இருக்க. என்னது தப்பு பண்ணிட்டியா, ஏண்டா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை கூடவே வச்சுட்டு இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கேன்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. இது எனக்கும் அவளுக்கும் உள்ள விஷயம், நீ இடையில குறுக்க வராதுன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா நீங்க உள்ள எல்லாரையும் வேலைக்காரங்க மாதிரி தானே நடத்திட்டு இருக்க, உன் ஃப்ரெண்டு மாதிரியே நடத்திட்டு இருக்கன்னு சொல்ல. போது வாய் முடு, என் ஃபியான்ஸுக்கு எதிராக ஏதாவது பேசினா அவ்வளவுதான் சொல்லி அவ ஹீரோயின்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா நான் ஏன் பேசக்கூடாது, அன்னைக்கு பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு என்னோட பெட்ல ஒன்னா இருந்தது நீ தான், நானும் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்க. போது வாய முறினி இவன் அந்த பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்க பாருங்கப்பா சும்மா 2 பேரும் நடிச்சிட்டு இருக்காதீங்க, நீங்க 2 பேரும் எந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு அறைய போட்டுறா. எங்க பாரு நான் உன்னை வேலைக்காரி மாதிரிலாம் எனக்கே நினைச்சதில்ல, ஃப்ரெண்டை தான் நினைச்சிருக்கேன், ஆனா இப்படி ஒரு துரோகம் பண்ணுவேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எப்படியோ 2 பேரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்க. ஹீரோங்க பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, வா போலாம் அப்படின்னு சொல்லி இவ வந்துட்டு இருக்க. ஹீரோவும் பின்னாடியே வந்துடுறான். இப்ப பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில இருந்த பெரிய பிரச்சனை என்னை விட்டு போயிடுச்சு, இன்னொரு பிரச்சனை கூடவே இருக்க, அதையும் முதல்ல துரத்தணும்னு இவ ஜாலியா இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவன் இப்படி போறத பார்த்தோன்னா அவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஏண்டா கல்யாணம் நின்று போனது நினைச்சு ஃபீல் பண்ணவே மாட்டேங்கிறா, எனக்கு தெரிஞ்சு இவ தான் அவங்க 2 பேரையுமே கோர்த்து விட்டுருப்பா, இவளே கோர்த்து விட்டுட்டு 2 பேரையும் மாட்டிய விட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. டே அமைதியாயிரா, அவளே ஒரு ராட்சசி அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ராட்சசியா, அந்த ராட்சசியோட நீ கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, எனக்கு தோன்ற எண்ணங்கள் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, உன் வேலையை பார்த்துட்டு போடன்னு சொல்ல. மச்சான் உங்ககிட்ட ஒரு மெசேஜ் காட்டணும் பாரு, இந்த மெசேஜ் உன் ஃபோன்ல இருந்து என் ஃபோனுக்கு நான் அனுப்பிச்சிக்கிட்டேன், இந்த மெசேஜ் அனுப்பிச்சதா அவதானே அப்படின்னு சொல்லி கேட்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ அந்த ஃபோனை கீழே போட்டுட்டு நீ எதுவும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கடா, நல்ல கண்ணு முழிச்சு பாரு, போதில இதையே தெரியாம அனுப்பிச்சிட்டேன்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. விளங்காதவனே ஏன்டா என் ஃபோனை உடைச்சு அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு கத்திட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் பையன் கூட பார்க்கில் விளையாடிட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஏண்டா அம்மாவுக்கு கால் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க. இல்லைப்பா பண்ணல அப்படின்னு இவன் விளையாடிட்டு இருக்க. சரி வா அம்மாவுக்கு நம்ம 2 பேரும் கால் பண்ணலாமா, ஏன்னா நீ அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுவல அப்படின்னு சொல்ல. நான் ஒன்றும் மிஸ் பண்ணல, நீங்கள் தான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க போல, நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா நீங்களே கால் பண்ணி பேசுங்கன்னு சொல்ல. டே அமைதியாக வாடா வீடியோ கால் பேசலான்னு இவன் ஹீரோனுக்கு வீடியோ கால் பண்ண. அவளை பார்த்தீங்கன்னா டே செல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. அம்மா அப்பா அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணாரா, அதனால தான் வீடியோ கால் பண்ணுன்னு சொல்ல. டக்குன்னு ஹீரோ அவனோட வாய் மூடிறான். குழந்தை பேசுறத மனசுல வச்சுக்காத, குழந்தை இதே தெரியாம பேசுதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா சரி நீ குழந்தை கூட என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. என்னால உன்ன மாதிரி பொறுப்பில்லாத அம்மாவை இருக்க முடியுமா, எனக்கே குழந்தையோட சந்தோஷம் தான் முக்கியம், அதனாலதான் குழந்தை கூட விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்ல. சும்மா என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி பேசாத, போனை வைட அப்படின்னு சொல்லி இவ போனை கட் பண்ணி விட. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா குழந்தை கூட ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். இப்பவே இப்படி விளையாடிட்டு இருக்கா. அதை ஹீரோயினோட ஃபியான்சி பாத்துறான். இன்னும் ஏதோ ஒரு பையன் கூட விளையாடிட்டு இருக்கான். அந்த பையன் பாக்குறதுக்கே இவன மாதிரியே இருக்கேன்னு அவன்
அவங்க 2 பேரையும் வீடியோ எடுத்து உங்க அப்பாக்கு அனுப்பிச்சு விட்டுறான். உங்க பையன் இல்லீகலா குழந்தை பெற்றிருக்கான் பாருங்க, அப்படியே அவன மாதிரியே இருக்குன்னு வீடியோ அனுப்ப அந்த வீடியோவை பார்த்தோன்னா அவங்க அப்பாவோட முகமே மாறி போயிருது. இல்லீகலா குழந்தை பெற்றிருக்கானா, அதுவும் 5 வயசா அப்படின்னு அவர் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை கூட கவனிக்காம பயங்கர டென்ஷனா உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப இவரை பாத்தீங்கன்னா நேரா ஹீரோவோட வீட்டுக்கு வெளியே வந்து ஒழுங்கா கதவை திறடா, திறக்கலன்னா உன்னை இங்கேயே கொண்டு போட்டுருவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா யாருக்கு தெரியாம இல்லீகலா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருப்பேன், உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இந்த சைடு வீட்டுக்குள்ள இருந்து வேலைக்காரங்க ஹீரோக்கு கால் பண்ணிடுறாங்க. சார் உங்க அப்பா வந்துட்டாரு, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஒரு அப்பா பாத்தீங்கன்னா என் பையன் வீட்டோட பாஸ்வேர்டு எனக்கு உடனே தெரிஞ்சாங்கன்னு சொல்ல அவங்களும் கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த பாஸ்வேர்டை போட்டு இவர் பயங்கர கோபத்தோட உள்ள வந்துட்டு இருக்க. உள்ள குட்டி பையன் தான் இருக்கான். இப்போ குட்டி பையன் தாத்தாவை பார்த்தோன்னே, தாத்தா ஒரு வழியா வந்துட்டீங்களா, என்னை பார்க்கறதுக்கு இவ்வளோ நாளா உங்களுக்கு, சீக்கிரம் என்னை பார்க்க வந்திருக்கலாம்ல, ஏன் தாத்தா லேட்டாக வந்தீங்க, உங்களோட ஷோல்டர் பெயின் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது ஷோல்டர் பெயினா, எனக்கு ஷோல்டர் பெயின் இருக்க விஷயத்தையே பொண்டாட்டி கிட்ட கூட சொல்லலை, ஆனால் இவன் கரெக்டாக சொல்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, ஏண்டா உன்னோட அம்மா யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட அம்மா இவங்க தானே, இவன் பேர் சொல்லலான்னு வர கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனோட வாயை பொத்திடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் இல்லைங்களா இதை தண்டி பிள்ளையை பெற்று வச்சிருப்பேன் நாசமா போறவனேன்னு அவனை துரத்தி அடிச்சிட்டு இருக்க. ஐயோ அப்பா என்னால் ஓட முடியல, நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. என்னடா நீ சொல்றதை கேட்கணும், இன்னைக்கு உன்னை உசுரோட எரிக்காம விட மாட்டேன்னு அவங்க அப்பா துரத்திட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா அப்பா அவனுக்கு 5 வயசு ஆகுது, அப்படின்னா என்னோட 19 வயசுல குழந்தை பெற்றேனா, 19 வயசுல நான் படிச்சுட்டு இருந்தேன்ப்பா, நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்ல, அதை தாண்டா நானும் கேட்குறேன், 19 வயசுல எப்போ இந்த வேலையை பார்த்தேன்னு அவங்க அப்பா அடிச்சிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா அப்பா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாதுன்னு சொல்ல அவன் அப்படியே ஒன்று மாதிரியே இருக்கண்டா, சின்ன வயசுல உன்னை பார்த்த மாதிரி அப்படியே உரிச்சு வச்சிருக்கான், இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற, நீ உன் பையன் கூட விளையாடிட்டு இருக்கத ஒருத்தர் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருக்கான், இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா என் குடும்பமான என்ன ஆகுறதுன்னு அவங்க அப்பா போட்டோவை காமிச்சிட்டு இருக்க. ஹீரோ அது எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். உண்மையை சொல்றா, எங்க இருந்து அந்த பையன் வந்து அந்த குழந்தையோட அம்மா யாரா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயாப்பா நான் சொல்றேன், அவன் ஃபியூச்சர்ல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கான், அவன் என்னோட ரத்தம் சொல்லிட்டு இருக்க, எப்பயில இருந்து இந்த பிரச்சனை உனக்கு இருக்கு, வேணா வா டாக்டர் கிட்ட போலான்னு சொல்ல, அப்பா நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க நல்லா தெரியும், ஆனா நான் சொல்றதுதான் உண்மை, அவன் என்னோட ஃபியூச்சர் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டா எனக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி இடையில ஏதாவது மறந்துட்டேனா, ஒருவேளை அவன் என்னோட பையனானு அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்க. ஐயோ அப்பா அது உங்க பையெல்லாம் கிடையாது, என்னோட பையன் தான், அவன் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கான், நான் சொல்றது மட்டும்தான் உண்மை, மற்றபடி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, யாரும் கிடையாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒருத்தன் உன்னையும் அவனே வீடியோ எடுத்து எனக்கு பேர குழந்தை இருக்குன்னு அனுப்பிச்சிருக்கான், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா 4 பேர் காரி துப்புவாங்க, அதனால ஜின்னு என்னோட பேரன் அப்படின்றத எல்லாருக்கும் நம்ம தெரியப்படுத்த போறோன்னு சொல்ல, எல்லாருக்கும் தெரியப்படுத்த போறீங்களா அப்பா, எல்லாரும் என்ன காரி துப்புவாங்க, 19 வயசுல குழந்தைக்கு அப்பா ஆயிட்டேன்னு எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பேசுவாங்கப்பான்னு சொல்ல, அப்படின்னா அவனை தத்து எடுத்துக்க, அதுதான் நல்ல வழின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. நீங்க சொல்றது சரிதான், நீங்க சொல்ற மாதிரி வேணா பண்ணலான்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை பத்தி அவங்க அம்மா கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டேயும் சொல்லுன்னு அவர் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. இந்த செடி ஹீரோயின் வீட்டுக்கு வந்த கையோட அவங்க அப்பாவும் இவனும் பேசின எல்லாத்தையும் பத்தி இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இப்படி சொன்னவனா அவளை பாத்தீங்கன்னா, ஏண்டா அவன் உன்னோட குழந்தைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா எல்லாரும் என்ன பேசுவாங்க, கியூ குடும்பத்தோட பையன் 19 வயசுல குழந்தை பெற்றுட்டதா சொல்லி உனக்கு காரி துப்புவாங்கன்னு சொல்ல, இந்த குழந்தையோட அம்மா நீ தான் தெரிஞ்சா உன்னை என்ன காரி துப்புவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா எங்க பாரு, இதை சீக்கிரட்டா வச்சுக்க, இதை பத்தி யாருக்கிட்டையும் தெரியப்படுத்தாத, அமைதியா இருந்தாதான் நம்ம 2 பேருக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க. குழந்தை என்னோட குழந்தைன்னு தான் சொல்ல போறாங்க, நீ அம்மான்னு நான் சொல்ல போறது கிடையாது, அதனால நீ எதை பத்தி கவலைப்படாதன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவரு பாத்தீங்கன்னா குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. என்னங்க யாரோட குழந்தைன்னு அவங்க பொண்டாட்டி கேட்க, வேற யாரோட குழந்தை, உன் பிள்ளையோட குழந்தை தான், நம்மளோட பேரு பிள்ளைன்னு சொல்ல, என்னது பேரு பிள்ளைன்னா அவங்க எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. இப்போ இப்படி கட் பண்ண எல்லாரும் ஒன்னதான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உன் புள்ள 19 வயசு இருக்கும்போது இவனை பெத்துட்டாண்டி, அவனுக்கு இப்போ 5 வயசு ஆகுது, குழந்தையோட அம்மா யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான், குழந்தை ஃபியூச்சர்ல இருந்து வந்ததா சொல்லி என்னையும் ஏமாத்திட்டு இருக்கான். இவன் நம்மளோட பேர பிள்ளைன்றதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், இல்லைன்னா நம்ம குடும்பமான போயிடும், நம்மளே தெரியப்படுத்திட்டா பிரச்சனை போயிடும், இதே வேற எவனாவது கண்டுபிடிச்சி நியூஸ்ல போட்டானா நம்ம குடும்ப பேரை கீழின்னு கிழிப்பானுங்க, அதனால நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, இவன் தான் நம்மளோட இல்லீகலான பேரண்ட்ஸ் சொல்லி ஒரு சின்ன பார்ட்டி வச்சு அவனை இன்வைட் பண்ணலான் இருக்கேன்னு சொல்ல, எதுக்காகங்க இந்த பார்ட்டினா அவங்க கேட்குறாங்க, வேறு எதுக்காக, இந்த குழந்தையோட அம்மா யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான், குழந்தை மேலே அம்மாவுக்கு எப்படியும் பாசம் இருக்கும்ல, ஒருவேளை இந்த பார்ட்டிக்கு குழந்தையோட அம்மா வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும், அதுக்கான வேலையை தான் நம்ம எல்லாரும் பார்த்தாகணும்னு சொல்ல இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்களோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு அவளோட அம்மா தான் வராங்க. ஏன் இங்கே பாரு, அந்த கியூ இருக்கானே அவனுக்கு இல்லீகலா குழந்தை இருக்கான், அதுவும் 5 வயசான், அவனை வெல்கம் பண்ணுறதுக்காக பார்ட்டி வச்சு இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, என்னது பார்ட்டியான இவ ஷாக் ஆகிறா.
இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பசங்களை நம்பவே முடியல. பார்க்கறதுக்கு நல்ல பையன் மாதிரி இருந்துட்டு 5 வயசுல குழந்தை பெற்றுட்டு வந்திருக்கான் பாருன்னு அவங்க ஹீரோ பற்றி தப்பாக பேச, அம்மா அவங்க பர்சனல் விஷயத்தை பற்றி எதுக்காக நம்ம பேசணும், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம்னு சொல்ல, என்ன நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற, அவனை தான் உனக்கு சுத்தமாக பிடிக்காதே, அந்த கியோ விஷயத்தில் இவ்வளோ சாஃப்டாக பேசி நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல, அட இல்லைம்மா நான் பொதுவாக சொன்னேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா இங்கே பாரு தங்க யாரை வேணாலும் லவ் பண்ணு, ஆனால் குழந்தை மட்டும் பெற்றுக்காதுன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அந்த பார்ட்டி தான் கட்டுறாங்க. அந்த பார்ட்டியில் ஹீரோவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாரும் குழந்தையோட அம்மா யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. காதில் ஹெட்ஃபோன்லாம் மாட்டிக்கிட்டு அந்த குழந்தையோட அம்மா யாருன்றதை எனக்கு கண்டுபிடிச்சே ஆகணும், நான் எல்லார் மேலேயும் ஒரு கண்ணா இருக்கேன்னு சொல்ல, நானும் எல்லார் மேலேயும் ஒரு கண்ணா இருக்கேன்னு உங்க எல்லாரும் குடும்பத்தோட தேடிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் இப்படி தேடிட்டு இருக்க, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட தங்கச்சிட்ட வந்து ஏய் ஜின்ன பாத்தி அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது ஜின்னா, அவனோட பேரு ஜின்னுன்றதை இன்விடேஷனில் கூட நாங்கள் மென்ஷன் பண்ணல, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்டோன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஐயோ மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவனோட பேரை பற்றி ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் என்கிட்ட சொன்னானா அவனை கோர்த்து விட்டுறா. இப்போ ஹீரோயின் அவங்கள சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்புறம் அவனோட பையன் 2 பேரையும் கூப்பிட்டு இவன் எங்களோட வாரிசு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறாரு. என் பையன் 19 வயசுல இந்த சாதனை தான் பண்ணியிருக்கான், இல்லீங்களா பெற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன். குட்டி பையனை பார்த்தீங்கன்னா ஹாய் உங்க எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை பார்க்க, மகனே எல்லாரும் முன்னாடி ஏதோ பண்ணிடாதடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சிக்னல் காட்டுறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா சைலண்டா குட்டி பையனை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு அந்த பார்ட்டியில் ஹீரோயினோட ஃபியான்சிமா வந்திருக்கான். அவன் இவ்வளோ பார்த்த உடனே இங்க பாரு எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, தள்ளி போட அப்படின்னு சொல்லிட்டு இவன் போக பார்க்க அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை தனியாக தூக்கிட்டு வந்து அவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு இவளை காப்பாத்துறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன என் பையனை போட்டோ எடுத்து எங்க அப்பா காமிச்சது நீ தானே, அதுக்கே நீ முதல்ல பதில் சொல்லி ஆகணும், இப்போ அவகிட்ட தப்பா வேற நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனோட ஆளுங்களை கூப்பிட்டு அவனை பிடிச்சிட்டு போக சொல்ல அவனுங்களும் பிடிச்சிட்டு போயிடறானுங்க. இப்போ அவன் ஹீரோயினை பார்த்தா அவளுக்கு மயக்க மருந்து ஒன்று கொடுத்துருப்பான் போல, அதனால அவன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. அடியே வாடி ஹாஸ்பிட்டல் போலான்னு ஹீரோ கூப்பிடலான்னு பார்க்க இவன் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறா. இல்ல ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம், நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோவை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண, ஹீரோவும் ஒரு செகண்ட் அவனவனே மறந்துட்டு இவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இல்லை இதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே பார்டர் தாண்டி போனால் எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு யோசிச்சுட்டு ஹெல்ப்புக்கு யாரையாவது கூப்பிட வேண்டியதானே ஹீரோவனோட ஃப்ரெண்டு தான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்றான். இப்போ அவன் ஹீரோயினை சரி பண்ணுறதுக்கான டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இப்படி டேப்லெட் கொடுக்கறதுக்கு பதிலாக நீயே சரி பண்ணலாம்லடா அப்படின்னு சொல்ல, உன் வேலையை பார்த்துட்டு போடா எனக்கு தெரியுன்னு ஹீரோவுக்கு டேப்லெட் கொடுக்கலான்னு வர இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கையை கடிச்சு வச்சிடா. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா ஏண்டி இது கையின்னு நினச்சியா இல்லை சிக்கன் நினச்சியா இப்படி கிடைக்கிறீ அப்படின்னு சொல்லி அவளுக்கு மாத்திரையை கொடுத்துட்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்க அவளோட வீட்டில் தான் இருக்கா. அம்மா நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த கியூ தான் கால் பண்ணி என்னை வர சொன்னான், அதனால தான் நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்தேனே இவங்க அண்ணே சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா உன் ஃபியான்ஸ் இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவனோட கை காலை உடச்சு போட்டிருக்கணும் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா விடுங்கம்மா அதான் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி அதெல்லாம் விட்டு தள்ளுமா, நீயும் கியூவும் எப்படி இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆனீங்க, அவனுக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்காது உனக்கு அவனை பிடிக்காது, அவன் இதுக்காக உனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா நான் போனது அவனோட வீட்டு பார்ட்டிக்கு தானே, என்னால் ஏதாவது பிரச்சனை வந்து அவனோட பேர் தான் கேட்டு போகும், அதனால தான் அவன் உதவி பண்ணியிருப்பானே இவ இதை சமாளிக்க அவங்க அம்மாவும் அதை நம்பிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவன் நைட்டு தூங்குற ட்ரெஸ்ஸோட வந்து நிற்கிறான். அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் முழிச்சிட்டு இருக்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சுட்டேனா உள்ளவான்னு சொல்ல, உன்னை யாரா பார்க்க ஆசைப்படுறா, 5ஆம் கிளாஸ் பையன் மாதிரி பாடியை வச்சுட்டு ஓவரா சீனை போடுறேன்னு அவ உள்ள வந்துட்டு இருக்க. யாரை பார்த்துட்டு 5ஆம் கிளாஸ் பையன்னு சொல்றேன்னு ஹீரோ இவ்வளோ பிடிச்சி கிட்டே இழுத்துட்டு பாரு நல்ல கண்ணு திறந்து பாரு, 5ஆம் கிளாஸ் பையன் மாதிரியா இருக்கு, என் பாடி சூப்பரா இருக்கும் பாருன்னு சொல்லி ஹீரோ பாடியை காமிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட கையை பார்க்குறா. என்னாச்சு உன் கைக்கு, யாரு கடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்க, நாய் கடிச்சிருச்சுன்னு ஹீரோ சொல்றான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போய் ட்ரெஸ்லாம் மாத்திட்டு வாடா, நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சே ஆகணும். எங்க பாரு நீ தானே என்ன ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது காதலிச்ச, உண்மையை சொல்லு, அதனால தான் கடவுள் இந்த பையனை இங்கே அனுப்பி வச்சிருக்காரு கரெக்டா, நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையும் பத்திரமா தானே வச்சிருக்கேன்னு இவங்க வாங்கிட்டு அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் பார்த்தா ஹீரோ பத்திரமா தான் எடுத்து வச்சிருக்கான். ஏண்டா நான் கொடுத்த கிஃப்டை அங்கே குப்பத்தட்டில் போட்டு போனேன், அந்த கிஃப்ட் எப்படி இந்த இடத்துல இருந்துச்சு, என்னைக்கு நான் கொடுத்த கிஃப்டை குப்பத்தட்டில் போட்டியோ அன்னையிலேருந்து தான் நீ நானும் இனிமையானோம், உனக்கு ஞாபகம் இருக்கா, அப்பையிலேருந்து நான் உன்னை முழுசா வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால நான் உன்னை சீக்கிரட்டா காதலிக்கலாம் வாய்ப்பே இல்லை, நீ வேணா என்ன காதலிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் உன்னை சீக்கிரட்டா காதலிக்கலடி, நீ தான் என்ன சீக்கிரட்டா காதலிச்சிருக்க, எனக்கு லவ் லெட்டர்லாம் கூட எழுதி வச்சிருந்தே அது ஓவியில தானே, உன்னால எங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்கினது நான் தான் சொல்ல, அந்த லெட்டரை நான் தான் எழுதுனேன்னு நீ எப்படி கண்டுபிடிச்சனே இவ கேட்டுட்டு இருக்க.
உன்னோட கோழிக்கு இருக்கிற எழுத்தை பற்றி தான் ஊருக்கே தெரியுமே. அந்த லெட்டரை நீ தான் எழுதுன, நான் அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன். உண்மையை சொல்லு, எதுக்காக அந்த லவ் லெட்டர் எழுதுன? என்னை காதலிச்சதுனால தானே எழுதுனேன்னு கேட்க, அட வீட்டில் உன்னை மாட்டி விட்டு பழி வாங்குறதுக்காக எழுதுனேன், மற்றபடி உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இவங்க பழைய கதையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த லவ் லெட்டரை இப்போ நீ என் கண்ணு முன்னாடி படிச்சே ஆகணும், அதை நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் படிக்க முடியாது போடான்னு இவ சொல்கிறான். அப்படின்னா குழந்தையிடாம நீந்தான்றதை போட்டு விட்டுருவேன், எப்படி வசதி அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ வேற வழி இல்லாமல் அந்த லவ் லெட்டர் எடுத்து படிச்சுட்டு இருக்க. ஹீரோவுக்கு தெரியாமல் அந்த சீக்கிரட்டா வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இப்போ அந்த லவ் லெட்டரில் என் உயிரை நீ தான், இப்போ மணி 2 ஆகுது ஆனாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, என் மனசு ஃபுல்லாக நீந்தா இருக்குன்னு இவன் லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு இருக்க. அந்த லவ் லெட்டரை படிக்க படிக்க ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்னால் இந்த லெட்டரை படிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திக்கிட்டு கீழே விளையாடுற மாதிரி போக ஹீரோ அவளை பிடிச்சிடறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா சரி நீயும் என்னை காதலிக்கல நானும் உன்னை காதலிக்கல, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்புவோம், எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சுத்தமாக விருப்பம் இல்லை, உனக்கு அதே மாதிரி தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஆமாம் எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு இவங்க 2 பேரும் அவங்க மனசில் உள்ள டவுட் எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் திருட்டுத்தனமாக அவளோட பையனை பார்க்கறதுக்காக வரா. இப்போ அவங்க பையனை பார்த்தீங்கன்னா அம்மா எனக்காக நீங்களே சமைச்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்ல, இது நான் சமைக்கணும் மனைவி கேட்குறான். ஆமாவா நீங்க தான் சமைக்கணும்னு சொல்ல ஹீரோவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அம்மாவோட சாப்பாடை ஒரு புடி பிடிக்க போறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அட பாவீங்களா சமைக்கவே தெரியாது என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்களேன்னு இவ்வளவு சமைக்கிறதுக்காக வந்துடா. பார்த்தா நம்மளுக்கு சுத்தமா சமைக்க தெரியல, கிச்சனே ஒரு வழியாக்கி வச்சிருக்கான். ஏண்டி சோறாக்கு சொன்னா சட்டியில போட்டு சோறை என்னடி பண்ணிட்டு இருக்க, சமைக்க தெரியலன்னா போய் தொலைய வேண்டியதானே, எப்படி சமைக்கணும்னு என்கிட்ட கத்துக்கன்னு ஹீரோவை போட்டிருந்த ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு அவன் வாங்கி போட்டுட்டு சமையல் எப்படி பண்ணணும்னு என்ன பார்த்து கத்துக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சமைக்கிறதுக்காக போக இந்த சைடு ஹீரோயின் குட்டி பையன் கூட உட்காந்து கதை பேசிட்டு இருக்கான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஏண்டா உங்க அப்பா ரொம்ப நல்லா சமைப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா வீட்டில் எப்போவுமே அப்பா தானே சமைப்பாரு, நீங்க மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி குட்டி பையன் கேட்டுட்டு இருக்க. இவ ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு எல்லாரும் ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோயினும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்குறதுக்காக வந்துடுறா. இப்போ அவங்க எல்லாரும் ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு இன்னைக்கு நீ தான் கதை சொல்லி தூங்க வைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருக்க. பார்த்தா பையன் அந்த சைடு போயிட ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வந்துடுறா. இப்போ அவ தூக்கத்துல ஹீரோவை கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிட்ட பார்த்தவொடனே மனசு மாறி போய் அவளை கிஸ் பண்ணிட்டு, என்ன ஆச்சு எனக்கு, நான் ஏன் இவ்வளோ கிஸ் பண்றேன், என்னோட மனசை நல்லா கண்ட்ரோல் பண்ணவே முடியல, இவ பக்கத்துல இருந்தா இது பண்ணி தொலைஞ்சிட்டு போறேன்னு ஹீரோ நைஸா அந்த இடத்த விட்டு வந்து இங்க ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வந்து பார்க்க ஹீரோ ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். என்ன இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அதுவா சும்மா தான் இங்கே படுத்துட்டு இருந்தேன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி உனக்காக சிக்கன் சூப் கொண்டு வந்திருக்கேன் கதவு தரடான்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சிக்கன் சூப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, சீக்கிரமாக நீ போய் ஒளிஞ்சிக்கணி ஹீரோவில் ஒளிய வச்சுட்டு வந்து கதவை ஓப்பன் பண்ண அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா 2 பேரும் சூப்பை குடிச்சிட்டுருங்க, நான் போய் வீடெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு வரேன்னு அவங்க க்ளீன் பண்ணலான்னு போக ஹீரோ ரூமுக்குள்ளே விட மாட்டேங்கிறான். ஏண்டா விட மாட்டேங்கிற, உள்ள யாராவது ஒளிய வச்சிருக்கேன்னா அவங்க அம்மா உள்ள போக பார்க்க, அம்மா இது என்னோட பெட்ரூம், என் பெட்ரூம் கூட ஒரு சில பிரைவசிலாம் இருக்கு, நீங்க வரக்கூடாதுன்னு ஹீரோ தடுத்துட்டு இருக்க. அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. சரி சரி உன் ரூமுக்குலாம் நான் வரல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அம்மா ஓடி வந்து கதவு திறந்துட்டு பார்க்க பார்த்தா ரூமுக்குள்ள யாருமே இல்லை. அப்படி இதுக்காக ரொம்ப நர்வஸா இருக்க. ஒருவேளை என்கிட்ட ஏதாவது திருட்டுத்தனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது, போய் வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ரூமுக்குள்ள வந்து தேடி பார்த்துட்டு இருக்க. பார்த்தா அவ கபோர்ட்குள்ள தான் ஒளிஞ்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அம்மா போயிட்டாங்க வா அப்படின்னு சொல்லி அவளை கீழே இறக்கலான்னு பார்க்க அவ கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலே விழ பார்த்தா 2 பேரும் ரொம்ப க்ளோஸா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை சூப்பு குடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வர இவ்வளோ சூப்பெல்லாம் குடிச்சிட்டு இருக்கா. உங்க அம்மா சூப்பராக சமைக்கிறாங்கப்பா, சாப்பாடு சூப்பராக இருக்கு, சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சூப்பை பண்ணதே எங்கள் அம்மா கிடையாது, எங்கள் அப்பா தான், எங்கள் வீட்டில் ஆம்பளைங்க தான் அதிகமாக சமைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா உன்னை கட்டிக்க போகிற பொண்ணு கொடுத்து வச்சுவன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா சூப்பு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன், மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்னு இவ குடிச்சிட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கால் பண்ணுறாங்க. இன்னைக்கு நைட்டு வா கிளப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட இப்போ அப்படியே கட் பண்ண எல்லாரும் கிளப்ல தான் இருக்காங்க. ஹீரோவும் கூடவே இருக்கான், ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்திருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் அமைதியாக உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவனுங்களை பார்த்தீங்கன்னா ஏப்பா எப்போ பார்த்தாலும் 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு சண்டை போட்டே இருப்பீங்க, ஆனால் இப்போ அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் இப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்தா எங்களால் நம்பவே முடியலன்னு அவங்க ஃப்ரெண்டுங்களே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ இவங்களோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா நான் அவங்க கூட கொஞ்சம் தனியாக பேசுவேன் வா, 2 பேரும் ஒன்றா பேசிக்கிட்டே வீட்டுக்கு போகலான்னு சொல்ல இவ்வளோ சரினா ஃப்ரெண்டு கூட ஒன்றா நடந்து வந்துட்டு இருக்கா. உனக்கு கியூக்கு நடுவில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு சுத்தமாக புரியல, நீங்கள் 2 பேரும் எப்போதும் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க, அவன் பின்னாடி எல்லா பொண்ணுங்களும் சுத்திட்டு இருக்கும்போது அவனை வெறுத்த ஒரே ஆள் நீந்தான், ஆனா இப்ப நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்னு சொல்ல
நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அவ கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ண ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்த கையோட ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு. இப்ப அவன் இப்படி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு, மகனே நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் வாடா அப்படின்னு சொல்லி அவன் குழந்தை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்க. இவன் இப்படி கொஞ்சிருந்த பார்த்தவொன்னே இவங்க 2 பேருக்குமே சந்தேகம் வந்துடுது. என்னங்க குட்டி பையன் அம்மா இல்லாம எப்படி இருப்பான்? இவன் வேற ரொம்ப சந்தோஷமா இருக்கான். 2 பேரும் நார்மலா இருக்கத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை 2 பேரும் குழந்தையோட அம்மாவை சீக்கிரட்டா மீட் பண்ணிட்டு இருக்காங்களோ, நம்ம கிட்ட மறைக்கிறாங்களோ அப்படின்னு இவங்க 2 பேரும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட பேசிட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, டே எனக்கு வெண்ணா அப்பையிலேருந்தே ரொம்ப பிடிக்கும். நான் என்ன திரும்ப நினச்சிட்டு இருந்தேன், வெண்ணோட ஃபேமிலியும் உன்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் 2 பேரும் சின்ன வயசு ஸ்வீட்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன். அதனால தான் அவகிட்டே மனசில் உள்ளதை இப்போ வரைக்கும் சொல்லாமல் இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே ஹீரோக்கு லைட்டாக பொறாமல் வந்துடுது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, உன்னோட சின்ன வயசு ஸ்வீட்டாட்ட மீட் பண்ணுறதுக்காக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவனோட முகமே மாறி போயிடுது. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல அவனோட அம்மா அப்பா 2 பேரும் இருக்காங்க. இப்போ அவங்க ஹீரோட திங்ஸையும் இவனோட திங்ஸையும் பேக் பண்ணி 2-3 நாள் வீட்டுக்கு வெளியே தான் நீங்க தங்கணும், வீட்டுக்கு வராதிங்க, பையனை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போய் ஸ்டே பண்ணிட்டு வாடான்னு ஹீரோவையும் குட்டி பையனையும் வெளியே தரத்தி விட்டுறாங்க. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, என் பையன் பின்னாடி ஆளுங்களை விட்டு ஃபாலோ பண்ணுங்க, அவன் எங்கே போறான் யாரை பார்க்கறான்னு எல்லா டீட்டெயிலும் கண்டுபிடிங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா போறதுக்கு வேற இடம் இல்லாம நேரா ஹீரோனை பார்க்கறதுக்காக வந்துடுறான். இப்போ குட்டி பையன் அவளை பார்த்தவொன்னே, அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா வீட்டை விட்டு துரத்தி விட்டாரு. 2-3 நாள் இவனை கூட்டிட்டு அவுட்டிங் போணுமா, குழந்தைய வச்சுட்டு நான் எங்க அவுட்டிங் போறது, அதனாலதான் உன்னை பார்க்க வந்துட்டேன். வாழ்வுக்கு சாவுக்கு நடுவில் நடக்கிற போராட்டம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா, சரி அப்படின்னா நீ இங்க படுத்துக்க, நான் குழந்தைய தூக்கிட்டு உள்ள போறேன்னு சொல்ல, இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ சிக்னல் காட்டுறான். டே அம்மா கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கினான்னு. அதை பார்த்த உடனே குட்டி பையனை பாத்தீங்கன்னா, அம்மா எனக்கு உங்க 2 பேர் கூடவும் ஒன்னா தூங்கணும் போல இருக்கு, என்னை விட்டு எங்கேயே போகாதீங்கன்னு குட்டி பையன் அடப்பிடிச்சிட்டு இருக்கா. ஆமா செல்லம் எல்லாரும் ஒன்னா தூங்கலான்னு ஹீரோவும் சொல்ல, சரி சரி தூங்கி தலையெல்லாம் வாங்கிடான்னு. இப்ப அப்படியே கட் பண்ணா பெட்ரூமை தான் கட்டுறாங்க. பார்த்தா ஹீரோயின் குழந்தைகிட்ட 2 பக்கமும் தலகாணி வச்சிட்டு இருக்கா. ஏண்டி குழந்தைய தூங்குறதுக்கு கூட்டு வந்து அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, இப்படி வச்சு அவன் எப்படி தூங்குவான் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்படி தூங்குறதா நம்ம 2 பேருக்கும் சேஃப்னு ஹீரோயின் சொல்றா. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அம்மா அப்பா போது சண்டை படாம அமைதியா படுங்கன்னு சொல்ல, சரின்னு எல்லாரும் அமைதியா படுத்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்த்தா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே வேணு கத்திட்டு, இல்ல இதை என்னால நம்பவே முடியல, நான் உன்னை கட்டி பிடிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. நீ தான் என்ன கட்டி பிடிச்ச, பின்ன நானா வந்து உன்னை கட்டி பிடிச்சேன், உனக்கு எதாவது என் மேலே அட்ராக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறான். நைட் இவ தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோ தான் அந்த தலகாணி எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இவ்வளோ கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருந்திருப்பான். அது எல்லாத்தையும் தான் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஒன்றா உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயினோட டேபிளில் ஒரு ஃப்ளவர் பக்கே இருக்கு. யாருன்னு பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அனுப்பி வச்சிருக்கானுங்க. அதை பார்த்தவொடனே என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா உன் ஃப்ரெண்டு தான் என்ன டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கான், நைட் அவன் கூட டின்னர் சாப்பிட போகிறேன், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோக்கு லைட்டாக பொறாம வந்துடுது. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, எங்கள் பாருடா அப்பாவோட வீடும் உனக்கு தான் சொந்தம், அம்மாவோட வீடும் உனக்கு தான் சொந்தம், இது நம்மளோட வீடு, ஜாலியாக சாப்பிடுன்னு குழந்தை கூட சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக ஒரு விஷயத்தை பற்றி கேட்டுட்டு இருக்கா. ஒருத்தரை நமக்கு பிடிச்சிருக்குன்னா அதுக்கான சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹார்ட் பீட்டு படப்படன்னு இருக்கும், அவங்கள பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும்னு சொல்ல, இவ்வளோ பழசு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவை கிட்ட வரும்போதுலாம் இவளோட ஹார்ட் பீட்டு அப்படிதான் கேட்கும். இப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஐயோ அப்படின்னா எனக்கு அவனை பிடிச்சிருக்கா, நான் அவனை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கூட டின்னருக்கு வந்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் வந்து டேபிளில் உட்காரத்துக்கு முன்னாடி ஹீரோ வந்து உட்காந்துக்கிறான். வாங்க வாங்க ஒன்றா சாப்பிட்லான்னு. இப்போ அவன் இப்படி உட்காந்துட்டு இருக்க. அவங்களும் சரினா அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அந்த மீனை சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயினுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு லைட்டாக பொறாமல் வந்துருச்சு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சு வந்து, டே நீ அந்த டேபிளில் போய் உட்காரு, நான் இந்த மீனை தான் சாப்பிடுவேன், இங்கே தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி பண்ணுறதை பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த இடத்த விட்டு போக ஹீரோவும் பின்னாடியே ஓடி. இப்போ அவன் இப்படி போயிட்டு அப்படி என்ன பண்ணிட்டேன்னு இப்போ இந்த இடத்த விட்டு போற, ஒழுங்கா சாப்பிட்டு போக வேண்டியது என்னடி அப்படின்னு சொல்லி கேட்க, உன் மண்டிக்குள்ள என்னடா நினைச்சிட்டு இருக்க, எல்லாரும் ஆல்ரெடி நம்ம மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ என்ன காதலிக்கிறியா, கேட்டு கேள்விக்கு பதில் சொல்றான்னு இவ ஹீரோவை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. உன்னை காதலிக்கலாம் வாய்ப்பே இல்லை, பொடி குட்டிச்சத்தா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க, நீ தானே குட்டிச்சத்தா அப்படின்னு சொல்லி இவ்வளோ திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறா. அவள் போன கையோட அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டு தான் வரான். ஏண்டா நீங்கள் 2 பேரும் நடந்துக்கிறத பார்த்தா என்ன கப்பல் பண்ணுற மாதிரி இருக்கு, என்னடா 2 பேரும் காதலிக்கிறீங்களா, உண்மையை சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, டே எனக்கு வெண்ணை பிடிச்சிருக்குடா, அதுதாண்டா உண்மைன்னு ஹீரோ சொல்ல, எனது வெண்ணை பிடிச்சிருக்கானா அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். ஏண்டா 2 பேரும் பரம்பரை எதிரி மாதிரி நடந்துட்டு இருப்பீங்க, இப்போ என்னடானா அவளை காதலிக்கிறதா சொல்ற, எது உண்மைன்னு எனக்கு தெரியலடா, எப்பயிலேருந்து இந்த காதல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாருடா
எனக்கும் அவளுக்கு நடுவுல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்க வேண்டியது. ஆனா அவ பர்த்டே அன்னைக்கு கிஃப்டா எனக்கு ஒரு பொம்மை கொடுத்தா. அந்த பொம்மை இதுக்கு எவன் குப்பை தொட்டில போட்டதுன்னு தெரியல. அப்பையில இருந்து தான் அவ எனக்கு எதிரியா இருக்கா. அந்த வேலையை பார்த்தவ மட்டும் கையில கிடைச்சானா கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல, என்னது பொம்மையா? அந்த பொம்மையை குப்பத்தட்டுல போட்டதா அலெக்ஸோட வேலைதான் சொல்ல, அலெக்ஸா அட பாவி, அப்பையிலேருந்து எங்க 2 பேருக்கு நடுவில் இவன் வேலை பார்த்துட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு, இங்க பாருடா, அந்த பொம்மையை குப்பத்தட்டுல போடாம இருந்திருந்தா இந்நேரம் நான் அவளை நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்போம். எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் அவளை காதலிக்கிறேன். இதுக்கப்புறம் அவன் பின்னாடி சுத்துறதான் என் வேலைன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தவனா அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் குட்டி பையன் தாத்தா பாட்டி கூட விளையாடிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ வந்து குட்டி பையனை கூட்டு போக, எங்கடா கூட்டு போறேன்னு இவங்க 2 பேரும் கேட்கறாங்க. எனக்கு அவனுக்கு வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன்னு அவன் குட்டி பையனை கூட்டிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக தான் வரான். இப்ப அவன் இப்படி போறதை பார்த்தவனா அவங்கள பாத்தீங்கன்னா, இவன் நமக்கு ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்காண்டி, அந்த பொண்ணு யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை பாத்தீங்கன்னா குட்டி பையனை ஹீரோயினோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர, அவ குட்டி பையனை மட்டும் வீட்டுக்குள்ள வச்சுட்டு ஹீரோவை வெளியே தள்ளிடுறா. இதுக்காகடி என்ன வெளியே தண்ண, உனக்காக சிக்கன் சூப் கூட வாங்கிட்டு வந்தேன், தயவு செஞ்சு என்ன உள்ள விடுன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவன ஹீரோயின் கதவை திறந்து சிக்கன் சூப்பை மட்டும் வாங்கிட்டு மறுபடியும் கதவை சாத்திரா. அதை பார்த்தவனே இவனை பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும் அப்படின்ற மாதிரி அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ மிட் நைட் ஆகுது. மிட் நைட் ஹீரோயின் அவளோட வீட்டில் இருக்க. அவன் வீட்டு கதவை யாரை தட்டுறாங்க. யாருன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோ தான். நிறைய குடிச்சிட்டு வந்து இவன் மேலே வந்து விழுந்துடுறான். இப்பவே ஹீரோவை தள்ளி விட்டுட்டு இருக்க. அவன் மறுபடியும் மேலே வில்லான் வர, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு எட்டி ஒரு உதவி போட்டுறா. இப்படியே விட உயிரை வாங்குவ, இன்னைக்கு நீ கெஸ்ட் ரூம்ல படுறா அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை தூக்க முடியாம தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ போதையிலலாம் இல்லை, இவளை கரெக்ட் பண்றதுக்காக போதையில இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இப்போ அவ தூக்கிட்டு வந்து கெஸ்ட் ரூம்ல போட்டுட்டு போகலான்னு பார்க்க, எங்கே போக பார்க்குற, என்னை விட்டு எங்கேயும் போகாதன்னு சொல்ல, இன்னைக்கு நீ எங்கேயும் கிட, அதான் 2 பேருக்கு நல்லது, தூங்குறதுக்கு முன்னாடி போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வாடான்னு சொல்லி இவ ஹீரோவை எழுப்பிட்டு இருக்க. ஹீரோவில் டக்குன்னு பிடிச்சி கிட்டே இழுத்துக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவன் இப்படி கிஸ் பண்ணதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்போ அவன் போதையில அவன் மேலே காலை போட்டு தூங்குற மாதிரி படுத்துட்டு இருக்க. இவ்வளோ அவன் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல. வேற வழி இல்லாம இவ்வளோ ஹீரோ பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்க, ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு எதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, இந்த மாதிரி மறுபடியும் நான் தப்பு பண்ண மாட்டேன்னு ஹீரோ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அடப்போடா பொறுக்கி பையில நீ ஹீரோக்கு எட்டி ஒரு உதவி போட்டுறா. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி உனக்கே இருக்கும், அந்த சம்பவம்லாம் ஒன்றும் நடக்கல, தேவையில்லாம ரொம்ப இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா கிளம்பி வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அவங்க 2 பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, போதையில இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன சொன்னேன்னு ஹீரோ கேட்குறான். என்ன சொன்னேன்னு உனக்கே ஞாபகம் இல்லையா, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை கண்ணாபீனன்னு திட்ட, என்ன உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடி முட்டிக்கால் போட்டு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை காதலிக்கிறேன்னு அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ண. இவன் இப்படி ப்ரொப்போஸ் பண்றது பார்த்த உடனே ஹீரோயினால நம்பவே முடியல. இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது நீ தான் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி ப்ரொப்போஸ் பண்ண உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு கையை நீட்ட, அடியே கையை ஆட்டாம நீட்ரி, நானே ஃபர்ஸ்ட் டைம் ரிங்கு மாட்டி விடுறேன், எனக்கே நர்வஸாக இருக்குன்னு ஹீரோவை கையில் ரிங்கு போட்டு விட, இங்கே பாருடா, நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, எப்பயிலேருந்து நீ என்னை காதலிக்க ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, அன்னைக்கு பார்ட்டியில் போதையில் நீ என்னை கிஸ் பண்ணியா, அப்பயிலேருந்து நான் உன்னை காதலிக்க ஆரம்பித்தேன், இப்போ வரைக்கும் மனசுக்குள்ளே நீ தான் இருக்க, கண்ணுக்குள்ளே கூட நீந்தாச்சல இருக்க, உன்னை தவிர வேற யாரையும் மனசில் இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்த உடனே இவ ரொம்ப நர்வஸ் ஆயிட்டு இருக்க. ஹீரோவில் தூக்கி மேலே உட்கார வச்சுக்கிறான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கா, ஐ லவ் யூன்னு சொல்ல, அப்படின்னா கிஸ் பண்ணிட வேண்டியதானே. ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஏண்டி உனக்கு கிஸ் கூட பண்ண தெரியாதுன்னு ஹீரோ கேட்குறான். இதுக்கு முன்னாடி யாரை கிஸ் பண்ணியிருக்கேன், கிஸ்லாம் பண்ண தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. ஏண்டா நீ குழந்தைய எங்கே தான் போயிட்டு வரீங்க, டெய்லியும் அவனை வெளில கூட்டு போற, திடீர்னு கூட்டிகிட்டு வந்து விடுற, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அட குழந்தை கூட கொஞ்சம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்ப்பா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துடுறான். இப்போ அவன் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு தான் பேசிகிட்டு இருக்கான். ஏண்டா உன்னை என் ஃப்ரெண்டு மாதிரியா பார்த்தேன், தம்பி மாதிரி தானே பார்த்துட்டு இருந்தேன், வெண்ணி எனக்காக கொடுத்த கிஃப்ட்டை எதுக்காக நான் குப்பத்தட்டில் போட்டேன்னு கேட்க, பர்த்டே எனக்கே நடந்ததை பற்றி கேட்குறியான்னு அவன் கேட்க, இவனும் ஆமான்னு சொல்கிறான். ஏன்னா அவள் உன்னை விட்டு தள்ளி இருக்குன்னு நினச்சேன், என்னை விட நீ ஹேண்ட்ஸமாக இருக்க, அவள் ஒரு வேளை உன் மேலே காதலில் விழுந்துட்டா என் மனசு கஷ்டமாயிரும், அதனால தான் அவங்க 2 பேரை பிரிக்கிறதுக்காக பிளான் பண்ணேன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கு நடுவில் குறுக்க வராது, என் கண்ணு முன்னாடியே வராது, இந்த
இடத்த விட்டு போடான்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டி விட அவனும் கோச்சிக்கிட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோவனை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நேராக ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் வரான். இப்போ அவன் வீட்டுக்கு வந்து கதவு தட்டிட்டு இருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேட்டாக என்னை பார்க்க வருவ போடா அப்படின்னு சொல்லி அவள் கோச்சிக்கிட்டு போக ஹீரோவில் டக்குன்னு பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இங்கே பாரு செல்லம், நீ எனக்கு பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட் கொடுத்தியே அதை குப்பத்தட்டில் போட்டது நான் கிடையாது, அந்த அலெக்ஸ் வீணா போனவனோட வேலை தான் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் எப்போ சண்டை ஆரம்பிச்சதோ அந்த சண்டையே இல்லாத மாதிரி பண்ணிடுறாங்க. இங்க பாரு, நான் உன்னை சின்சியராக காதலிக்கிறேன், இந்த அலெக்ஸ் மட்டும் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் வராமல் இருந்திருந்தா இந்நேரம் நமக்கு ஜின்னு மாதிரி ஒரு பையன் இருந்திருக்கிறது உண்மைதான், வா ரெண்டு பேரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு ஷாப்பிங்க்கு போகிறது அவ கூட ஒன்றா ஊர் சுற்றுறதுன்னு ரெண்டு பேரும் டேட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துட்டு ஒரே ஜூஸை குடிச்சிட்டு இருக்கா. அதை ஹீரோவோட கூட பிறந்தவ பார்த்துறா. இப்போ அவ இவங்க ரெண்டு பேரை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிட்டு, ஏண்டா நீங்கள் ரெண்டு பேரும் பரம எதிரியாச்சே, எப்படி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டாக இருக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் வைக்கப்பட்டுட்டு சொல்ல, இப்போ அப்படியே கட் பண்ணால் 3 பேரும் ஒன்றா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒன்றா உட்காந்துட்டு இருக்க இடத்துல கூட ஹீரோ இவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏண்டா எப்போ காதலிக்க ஆரம்பிச்சிங்க, எப்பயில இந்த ரெண்டு பேரும் ஒன்றா ஊர் சுத்துறீங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா. இந்த பொண்ணு கேள்வியாக கேட்டுட்டு இருக்கா. இவ கேட்குற கேள்வியை அவங்க கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக அவங்க காதலிக்கிற கதையை பற்றி பேசி இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வெண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுதான், ஆனா இவனுக்கு குழந்தை இருக்க விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. வெண்ணோட அம்மா வெண்ணை கூட்டிட்டு போயிடுவாங்க. பாவம் இவனை போய் இந்த அளவுக்கு சின்சியரா காதலிக்கிறாளே, உங்க ஃபியூச்சரை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கவலைப்பட்டு இருக்கா. குழந்தையோட அம்மா ஹீரோயின் தானே தெரியாம. இப்ப இவளை பாத்தீங்கன்னா, ஏண்டி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், என் உடன்பிறப்பு நல்லவனு நீ அந்த அளவுக்கு நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ இப்படி கேட்டவனா அவனை பாத்தீங்கன்னா, ஏண்டி உண்மையாவே நீ எனக்கு அக்கா தானா, என் வாழ்க்கையை கெடுக்கிறதுலே குறியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லடா உனக்கு ஹெல்ப் பண்ணதான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தவன ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் உண்மையாவே இவனை ரொம்ப நம்புறேன், ரொம்ப நல்ல பையன், எனக்கு இவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு, எங்க லவ் பத்தி யாருக்கிட்டே சொல்லாத, சீக்கிரட்டா வச்சுக்கன்னு சொல்ல அவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நான் எப்படி உன்னை இந்த அளவுக்கு காதலிச்சேன்னு எனக்கே தெரிலப்பா அப்படின்னு சொல்ல, எனக்கும் தான் தெரில அப்படின்னு சொல்லி ஹீரோ அவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் பெட்டில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே எதாவது பண்ணனா ஃபியூச்சரில் நமக்கு தான் பிரச்சனை வரும், நீ படுத்து தூங்க, நீ தூங்கினதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு போறேன்னு ஹீரோ அவளை தூங்க வச்சுட்டு போகிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட அம்மா ஹீரோயினோட அம்மா ரெண்டு பேரோட அம்மாவும் ஒன்றா மீட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேரோட ஃபேமிலியுமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, என் பையன் வர வர உன் பொண்ணுக்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் இந்த விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டேன், ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துட்டு இருக்குன்னு சொல்ல, சரியா சொன்னீங்க, நம்மள மாதிரியே நம்மளோட பசங்களை நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நமக்கு தான் சந்தோஷம், ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும், அப்போதான் நம்மளோட குடும்பம் பரம்பரையாக ஃப்ரெண்ட்ஷிப்பான குடும்பமாக இருக்குன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ரெண்டு பேரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்க பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டின்னர் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டின்னரில் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்காரான். அது பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவன் பார்க்காம வந்து உட்காந்துருப்பான். இதெல்லாம் சகஜமாக நடக்கிறதா, விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்க. அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா, எங்க பாருங்கடா, நம்மளோட குடும்பம் பரம்பரையாக ஃப்ரெண்ட்ஷிப்பான குடும்பம், நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி அடிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்காது, ஃபியூச்சரில் கம்பெனிக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்துக்கணும், சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரால் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். அது பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இது உனக்காக தாண்டி சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி அவனோட உடன்பிறப்பு கிட்ட தள்ளி விட்டுறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஏண்டா சின்ன வயசுலேருந்து நான் ராலே திங்க மாட்டேன், என்கிட்ட கொடுக்குறியே, எனக்கு ஆல்ரெடி வயிறு ஃபுல்லாகிடுச்சு, இந்தாம்மா நீ சாப்பிடுமான்னு அவன் இந்த ராலை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்றா. இப்போ அவங்க எல்லாரும் இப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோயினோட அண்ணன் அவங்கள பார்க்கலான்னு பார்க்க ஹீரோவோட அக்கா அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றிட்டு இருக்கா. இப்போ அவங்க எல்லாரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இதுக்கு அவங்க கூட படித்த பொண்ணுமே வந்துடுறா. இப்போ அவன் வந்தவொடனே, ஆண்டி நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, தாராளமாக உட்காருமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, ஏய் நீ யாஷ் குடும்பத்தோட பொண்ணு தானே, உனக்கே பையனுக்கு ஒரே வயசு தானே ஆகுது, உங்க ரெண்டு பேருக்கு டைம் இருந்தால் ரெண்டு பேரும் டேட் பண்ணி பாருங்கன்னு சொல்ல அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறான். இவ்வளோ பார்த்தீங்கன்னா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு பக்கம் கூட வரமாட்டான், கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்ல, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாததில்ல, நான் பார்த்துக்கிறேன்னு இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வராங்க. இவங்க பேசுறத பார்த்த உடனே நம்ம பசங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல, என்ன கதைன்னு வாங்க போய் கேட்கலான்னு இவங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர்ட்டே கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அம்மா ஸ்கூல் படிக்கும்போது நான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் நான் இவனை
எனிமையா இருந்தோம். இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்ல இவ சொல்ற எல்லாத்தையும் அவங்களும் நம்பிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோவை பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு தனியா வந்துடுறான். இப்ப தனியா வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றானா, இந்த இடத்துல குளிர் அதிகமா இருக்குல்ல, கட்டி பிடிச்சா நல்லா இருக்குன்னு இவன் ஹீரோனை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இது ஹீரோனோட அண்ணன் பாத்துறான். இப்ப அவனை பாத்தீங்களா, நீ இல்லீங்களா ஒரு குழந்தைய பேத்திக்கிட்டு என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா, இதுக்கப்புறம் என் தங்கச்சி வாழ்க்கையில குறுக்க வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோனை தரன்னு இழுத்துட்டு வந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோன் அவங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, இங்க பாருடி, அவனுக்கு ஆல்ரெடி 5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு, அவன் வாழ்க்கைக்கு எடுக்க பாக்குறான், அவன் உனக்கு ஏத்த பையன் கிடையாது, தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளு பாத்தீங்கன்னா, அம்மா நான் சொல்றது கற்பனையான விஷயமா இருக்கலாம், பைத்திய மாதிரி கூட தெரியலாம், ஆனா நான் சொல்றதுதான் உண்மை. அந்த குழந்தை பிரசண்டான குழந்தை கிடையாது, அவன் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கான், அவன் 2031 பிறந்தான்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஏண்டி உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா, உனக்கு சூனியம் எதுவும் வச்சுட்டாங்களான்னு அவங்க அம்மா கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஐயோ நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், எப்படிதான் புரிய வைக்க போறேன்னு தெரியலன்னு ஹீரோயின் அவங்க அம்மா கூட பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஃபேமிலி ஹீரோவை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட அம்மாவை பாத்தீங்கன்னா, இங்க பாருடா, நீ வெண்ணை காதலிக்கிறதே எனக்கு சந்தோஷம் தான், இந்த குழந்தை இல்லாம இருந்தா கண்டிப்பா வெண்ணை கட்டி வச்சிருப்பேன், குழந்தைய வச்சுக்கிட்டு வெண்ணை எப்படா நீ காதலிக்கலாம், என்னால இதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ல, அம்மா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, உண்மை என்னன்றதை உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன்னு ஹீரோயினை பார்க்க வந்துட்டு இருக்க. ஹீரோயின் கிட்ட அவங்க அண்ணன் தான் இருக்கான். இப்ப இவ ஹீரோவை பார்த்த உடனே சந்தோஷமா ஓடலான்னு பார்க்க அவங்க அண்ணன் விட மாட்டேங்கிறான். அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா, இந்த செல்லம் கிஸ், இந்த கிஸ்ஸை வச்சுக்கணும் அவ கிஸ் கொடுத்துட்டு இருக்க, அதை வாங்கி அவங்க அண்ணன் கீழே போட்டுறான். இவன் இப்படி பண்றதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீ தான் அவன் முன்னாடி போய் கெஞ்சிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா குழந்தைய கூட்டிட்டு வழக்கம் போல இவ்வளோ பார்க்க வந்துட்டு இருக்க. குழந்தை இவ்வளோ ஆசையாக கட்டி பிடிச்சிட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா எப்படிதான் இந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்க போகிறோமா தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரியா சொன்னேன், ஒருவேளை ஃபியூச்சரில் உள்ள யாராவது நமக்கு உதவி பண்ணாதான் இந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்க முடியுமோ, நம்ம பையன்கிட்டே கேட்கலாம், ஏண்டா ஃபியூச்சரில் எங்களுக்கு ஏதாவது புது ரிலேஷன்ஷிப் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா அத்தையே ஒரு அங்கிள் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அந்த அங்கிள் தான் சொல்ல, யாரு அந்த அங்கிள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ஃபோனு சொல்கிறான். இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த ஃபோன் நம்ம ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க, குட்டி பையனை பார்த்தீங்கன்னா ஃபுவோட உண்மையான பேர் சொல்ல, அட கொய்யால அவன் தான் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறானு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவளோட அம்மா தான் வராங்க. அவங்க அம்மாவை பார்த்த உடனே பையனை பார்த்தீங்கன்னா பாட்டி அப்படின்னு சொல்லி போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவன் இப்படி கட்டி பிடிச்சதை பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அம்மா உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், நான் சொல்றது சர்ப்ரைஸாக தான் இருக்கும், ஆனா அதுதான் உண்மை, ஆக்சுவலாக இவன் என்னோட சொந்த பையன் அப்படின்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே அவங்க அம்மா ஷாக் ஆயிட்டு மயக்க போட்டு கீழே விளையாடுற மாதிரி போக, இவங்க 2 பேரும் ஓடி வந்து பிடிச்சிடுறாங்க. நீ என்ன சொல்ல வர, அந்த பையன் உனக்கு இவனுக்கு பிறந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாமா அந்த பையன் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கான், நான் சொல்றதா உண்மைன்னு சொல்ல, இல்ல நீ சொல்றதை நம்ப மாட்டேன், இது எல்லாத்துக்கும் காரணம் இவனை தான் இருக்கணும்னு அவங்க அம்மா கையில கிடைக்கிற பொருள் எடுத்து ஹீரோவை தான் துரத்திட்டு இருக்காங்க. என் பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டியடா, ஒன்னு சும்மா விட மாட்டேன், அவங்க ஹீரோவை அடிக்க துரத்திட்டு இருக்க. ஐயோ ஆண்டி நான் சொல்றதை கேளுங்க, நான் சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்க. அவங்க அம்மா அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. இப்போ அவங்க வளைச்சு ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து தடுத்துட்டு இருக்கா. அம்மா நாங்கள் சொல்றது எல்லாமே உண்மைதான் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா என்னை ஏமாத்திட்டு இருக்காதா, அவன் தானே ஃபோர்ஸ் பண்ணி உன் வாழ்க்கையை கெடுத்துட்டான், என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இவன் தான் ஃபோர்ஸ் பண்ணி உன் வாழ்க்கையை கெடுத்து குழந்தையை கொடுத்துருக்கணும், டே பொறுக்கி உனக்கு கொல்லாம விட மாட்டேன் அவங்க அடிக்கிற மாதிரி போக ஹீரோயின் தடுத்துடுறா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறது சர்ப்ரைஸாக இருக்கும், ஆனால் நாங்கள் சொல்கிறதாம்மா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. குட்டி பையனை பார்த்தீங்கன்னா, பாட்டி எதுக்காக அப்பாவை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் அம்மா உங்களை சுகர் சாப்பிட விட மாட்டாங்க, அதுக்காக நீங்கள் கபோர்டில் ஸ்வீட்லாம் ஒளிய வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தீங்களே மறந்து போயிட்டீங்களா, வீட்டுக்கு தெரியாமல் இந்த கேம் கூட இன்ஸ்டால் பண்ணி விளையாண்டிங்களேன்னு சொல்ல, இதெல்லாம் நான் யாருக்கு தெரியாமல் பண்ணுறேன், இவனுக்கு மட்டும் எப்படி தெரியுது, உண்மையாகவே இவன் ஃபியூச்சர்லேருந்து தான் வந்திருக்கானு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவே சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ குட்டி பையன் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் இது எல்லாமே நடக்க போகுது, நீங்கள் இந்தந்த கிளப்பில் ஜாயின் பண்ண போறீங்கன்னா அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மாவால அதை நம்பவே முடியல. இப்ப அவங்களோட அம்மா பாத்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனையில இருந்து உங்களை காப்பாத்த நான் உதவி பண்றேன்னு சொல்ல, இவங்க இப்படி சொன்னதை பார்த்த உடனே இவங்களை பாத்தீங்கன்னா, ஏண்டா இந்த பிரச்சனை இவ்வளோ ஈஸியாக முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, நானும் தான் எதிர்பார்க்கலன்னு இவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ண அவங்க 2 பேரோட கல்யாண நாள் தான் கட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் எல்லாரோடய கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து நின்றுட்டு இருக்க. கூடவே குட்டி பையனும் இருக்கா. அவங்க 2 பேரோட ஃபேமிலி சம்மதத்தோட 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போதே என்னால் இந்த ஆனந்த கண்ணீரை தாங்க முடியல, என் ஃப்ரெண்டு என்னை விட்டு பிரிஞ்சு போக போறான்னு அவன் அழுதுகிட்டே கண்ணீர் எல்லாத்தையும் ஹீரோ அக்கா மேலே தொடச்சிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா, ஏண்டா
கல்யாணம் நடக்க போறது அவனுக்கு, நீ என்னமோ ஒப்பாரி வச்சிட்டு இருக்க, உனக்கு ஒரு நாள் நடக்கும் அமைதியாயிரான்னு சொல்லிட்டு இருக்க. அவன் அழுதுகிட்டே சீனை போட்டுட்டு இருக்கான். குட்டி பையன் ஹீரோக்கு மாமாவா வர வேண்டியது ஃபூ தான் சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ஃபூ தான் ஹீரோவோட ஃப்ரெண்டு. இவன் தான் ஹீரோவோட அக்காவை ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணுவான்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அவன் அப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோவாலே நம்பி இருக்க முடியாது. இப்போ இந்த கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்னங்க நம்ம குழந்தையை காணோம், காலையிலேருந்து நான் அவனை பார்க்கவே இல்லை, நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு வெளியே வந்தோமா, அவனை ஆளே காணோம், அவன் எங்கன்னு கண்டுபிடிச்சாகணும்னு இவங்க 2 பேரும் குழந்தையை தேட உங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. குழந்தைய பார்த்தீங்களா, அவனை நான் காலையிலேருந்து பார்க்கவே இல்லைன்னு கேட்டுட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே இவங்கள பார்த்தீங்கன்னா, குழந்தை எங்கே போயிருப்பான், ஒருவேளை உங்க விதிப்படி நடந்துருச்சோ, உங்க 2 பேரும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் உங்க பையன் வந்திருக்கான் போல, அவன் ஆசைப்படி நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடந்து முடிஞ்சிருச்சு, அதனால இந்த இடத்த விட்டு போயிட்டானு சொல்ல இவங்க எப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவங்கள பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ இதுதான் உண்மையா இருக்கணும், நம்ம 2 பேரும் ஒன்று சேர்றதுக்காக தான் நம்ம பையன் வந்திருக்கா அப்படின்னு இவங்க 2 பேரும் அவங்களோட விதி என்னன்றதை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் குழந்தைய நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பையனை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்ல, நானும் தான் சில மிஸ் பண்றேன், நீ இதை பத்தி கவலைப்படாத, சீக்கிரமே அவனை மறுபடியும் நம்ம 2 பேரும் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயினுக்கு 9வது மாசம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோவோட ஃபேமிலியும் இவளோட ஃபேமிலியும் அவளை பத்திரமா பார்த்துட்டு இருக்க. இவங்களை பார்த்தீங்கன்னா, எங்களோட ஜின்னை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்றப்பா, சீக்கிரமா குழந்தைய பேத்து கொடு, அவனுக்காக தான் காத்துட்டு இருக்கோன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா 5 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமா இவங்க நினைச்ச மாதிரி ஜின்னு மறுபடியும் இவங்களுக்கு குழந்தையா பிறந்துட்டான். ஜின்னு கூட ஒன்னா சேர்ந்து இவங்க சந்தோஷமா ஃபேமிலியா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. எனக்கு இந்த ட்ராமாவோட கதை கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. குழந்தை அவங்க அம்மா அப்பா 2 பேரையும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்ட்டுக்கு வந்திருக்கான். ஒன்று சேர்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஃபியூச்சர்ல குழந்தையா பிறக்கிறான். அதுதான் அந்த கதையோட கான்செப்ட். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.